நாக்குல இருந்தே குடல் வரைக்கும் ஆனஸ் வரைக்குமே பிடுங்கி வெளியே போட்டுரும். சிக்கன்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதுல தான் பாய்சன் இருக்கு. கோழி கலம்னா ஸ்டமக்கு, ஈரல், லிவர், இந்த ரெண்டுலயுமே கல் உற்பத்தி ஆகுது. அந்த கல்லை என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களுக்கு மிகவும் மருத்துவ பயன் அளிக்கக்கூடியதுன்னு புக்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கோழிப்பை லேகியம், நெய் விட்டு லேகியம் கிண்டணும். ஸோ அந்த லேகியத்தை தொடர்ச்சியா சுண்டக்காய் அளவு சாப்பிட சாப்பிட அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, அடிவேறு பெருக்கம், கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதிரி பசி இல்லாம கிடப்பாங்க, அது எல்லாம் செயற்படும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். மீன் தலையில மேடம், ஆமா ஆமா, மீன் தலைக்கல்லு கூட அதுக்கு ஒரு பெனிஃபிட் சொல்லியிருக்கான் சித்தர்கள். அதெல்லாம் பெரிய கிஃப்ட் தான். கோழிக்கறியை சாப்பிடலாம் தான் சித்த மருத்துவம் தாராளமா அது சரிம்மா. ஆனா இப்ப இந்த இதெல்லாம் சொல்றாங்களே, ஸ்கின் ரிமூவ் பண்றது, போன் சேர்த்துக்காதீங்க, லிவர் சேர்த்துக்காதீங்க, இத பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? இது என்னன்னு கேட்டீங்கன்னா அது கோழிக்கறின்னு வரும்போதே நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, பிராய்லர் கோழி வேணாம், இதுல இது இருக்கு, அதனோட லிவர்ல போயிட்டு கழிவுகள் சேருது, அது போன் சாப்பிடாதீங்க, அதனோட லிவர் எடுத்துக்காதீங்க, அதனோட ஸ்கின் சாப்பிடாதீங்க, ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு கறி வாங்குங்க, ஸ்கின்ல எடுத்துட்டு வாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. இவ்வளோ சித்த மருத்துவத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்களாமா கோழிக்கறியை பத்தி? சொல்லியிருக்காங்க. கோழி, அதாவது கோழின்னு எடுத்துட்டாக்க அதனுடைய சயின்டிபிக் நேமே கொடுத்துருக்கான். அதாவது சயின்டிபிக் நேம்ல டொமஸ்டிக் காக் அண்ட் ஹென். ஓகே. ஸோ இந்த கோழி கறியை நம்ம சாப்பிடும்போது அதை நம்ம அது கோழியை டைரக்டா சாப்பிட்றது இல்லை, அந்த கோழி கறியை சமைத்து உண்ணால் சுக்கிலம் பெருகும் போட்டிருக்கான். ஆண்களுக்கு உடல் பலம் பெருகும். கோழிக்கறியை சாப்பிடலாம் தான் சித்த மருத்துவம் தாராளமா அது சரிம்மா. ஆனா இப்ப இந்த இதெல்லாம் சொல்றாங்களே, ஸ்கின் ரிமூவ் பண்றது, போன் சேர்த்துக்காதீங்க, லிவர் சேர்த்துக்காதீங்க, இத பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? இது என்னன்னு கேட்டீங்கன்னா அது புழு பூச்சி சாப்பிட்றதுதான் கோழி, அதனுடைய நேச்சரே அதுதான். வேற கிரீச்சர்ஸ் போனா கூட அதையும் பூரான்லாம் தின்னும். ஆனா இறைவனுடைய படைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த குடலை சாப்பிட்றது இல்லை, நாக்குல இருந்தே குடலை பிடிங்கி போட்டுருவோம். நாக்குல இருந்தே குடல் வரைக்கும் ஆனஸ் வரைக்குமே பிடுங்கி வெளியே போட்டுருவோம். சிக்கன்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதுல தான் பாய்சன் இருக்கு. லிவரை கூட சாப்பிட்டுக்கலாம், இறைப்பையை சாப்பிடலாம். இப்போ கோழின்னு சொன்னோடனே கோழி கல் தான் எனக்கு ஞாபகம் வருது. கோழி கல், கல் ஸ்டோன், கோழியில ஒரு ஸ்டோன் இருக்கும். அதை ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு, அவங்களே கிளீன் பண்றவங்களுக்கு தெரியும். கோழி கல்லுன்னு இருக்கு, கோழி பையின்னு ஒண்ணு இருக்கு. கோழிப்பை, கோழிப்பை. ஸோ அந்த கோழிக்கல் எப்படி எங்க உருவாகுது அப்படின்னா அதாவது களம்னு போட்டிருக்காங்க. களம்னா ஸ்டமக், களம்னு கோழி களம்னு போட்டிருக்காங்க, அது சித்தர் வேர்டு. கோழி களம்னா ஸ்டமக்கு, ஈரல், லிவர், இந்த ரெண்டுலயுமே கல் உற்பத்தி ஆகுது. அந்த கல்லை என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களுக்கு மிகவும் மருத்துவ பயன் அளிக்கக்கூடியதுன்னு புக்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லை எடுத்து நல்லா நைஸா அரைக்க சொல்லியிருக்காங்க. அரைச்சி அதை கம்ப்ளீட்டா அதை ஒரு பக்குவம் பண்ணி அதை தினமும் உருண்டை சுண்டைக்காய் அளவு உருட்டி சாப்பிடும்போது தேகம் வன்மை பெறும், தேகம் புஷ்டி ஆகும் போட்டிருக்காங்க. கோழிக்கல் அதாவது எண்வகை அதாவது அத்தனை தாதுக்கள் உடல் இருக்க அத்தனை தாதுக்கள் உடல் வன்மை, கால வன்மைக்கு தகுந்த மாதிரி உடல் சீர்பெறுன்னு போட்டிருக்காங்க அந்த கோழிக்கல்லுக்கு. அது பெரிய ஒரு காயக்கல்ப மாதிரி கோழிக்கல், சரிங்களா? அந்த கல்லு கிடைக்கிறது கிஃப்ட்ன்றாங்க, புக்லயே இருக்கு. அந்த மாதிரி கல்லு கிடைச்சாக்க தூக்கி போட்டுறக்கூடாது. இனிமே அந்த கல்லை நைஸா அரைச்சி அதை நம்ம சாப்பிடணும். சுண்டைக்காய் அளவு டெய்லி சாப்பிடும்போது உடல் தேகம் தேகம் புஷ்டியாகும் போட்டிருக்கு. அதே மாதிரி நோய் இல்லாமல் வாழலான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி கோழி பையின்னு சொல்லியிருக்கான் சித்தர்கள். கோழி சொன்னோன்னா அந்த கோழி சப்ஜெக்ட்லேயே வருது கோழிப்பை. கோழிப்பைங்கிறது ஸ்டமக், ஸ்டமக்கை தான் பைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டமக்கில் ஸ்டமக்குள்ளே தான் கல் இருக்குது. பத்தாவதுக்கு அந்த உணவு ஒன்றா மென்னதெல்லாம் கிடக்கும். ஸோ அந்த பை மஞ்சளாக இருக்கும், எல்லோவாக இருக்கும், பித்த நீர்லாம் கலந்துருக்கும் இல்லையா? ஸோ அந்த பையை லேசாக உரிச்சிடணும். உரித்து நல்லா கழுவிடணும். கழுவிட்டு கடாயில் போட்டு வடசட்டில் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதில் சீனாக்கள் கண்டு, ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி நெய் விட்டு வதக்கி அதை அப்படியே உருண்டைகளாக செஞ்சு
சாப்பிடும்போது அந்த கோழி ஸ்டமக் இருக்கு பாத்தீங்களா, ஸோ நமக்கு எது சாப்பிட்டாலும் கக்கசு போயிடுறாங்க சில பேர். ம், ம், எது சாப்பிட்டாலும் கேஸ் வந்துடுது. எதை சாப்பிட்டாலும் பாத்ரூம் போற நினைப்பிலே இருக்காங்க. ம். வயிற்று வலி வருது. ஸோ அந்த மாதிரி அஜீரண கோளாறுக்கு, செரிமான கோளாறுக்கு, நீண்ட நாள் அவதிப்படுறவங்களுக்கு இந்த கோழிப்பை லேகியம், நெய் விட்டு லேகியம் கிண்டணும். ஸோ அந்த லேகியத்தை தொடர்ச்சியா சுண்டக்காய் அளவு சாப்பிட சாப்பிட அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, அடிவேறு பெருக்கம், கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதிரி பசி இல்லாம கிடப்பாங்க. அது எல்லாம் செயற்படும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஓகே. இந்த பிராய்லர் நாட்டுக்கோழி இது வித்தியாசமா? பிராய்லர் நாட்டுக்கோழி அதனுடைய என்னது கேரக்டர் வந்து கோழினா கோழி தான். ம். கண்ணு இருக்கிற இடத்துல தான் கண்ணு இருக்கு, வாய் இருக்கிற இடத்துல வாய் இருக்கு. சத்துகள்ல எதுவும் வேறுபாடு இல்லையா? சத்துகள்ல எந்த மாற்றம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை விட்டாக்க அது புழு போய் திங்கும், அது கொஞ்ச நேரம் கழிச்சு மண்ணு திங்கும். இல்ல இந்த ஊசி போட்டு எல்லாம் வளர்க்குறாங்கலாம் சொல்றோம்ல, எந்த ஊசி போட்டாலும் அதனுடைய கேரக்டர் மாறவே மாறாது. பயப்படவே தேவையில்லை மக்கள். அதுக்கு நம்ம வந்து சத்துருவான அந்த விஷ ஊசி நம்ம சாப்பிடாம இருக்கிறது இல்லையே. nowadays we are also eating chicken. எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். யாரும் சொல்லட்டும், ஆனா சிக்கன் ருசி மாதிரி வருமா? அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதை ஆராய்ச்சி பார்த்து அதை நுழைச்சு பார்த்து, ஏன்னா சத்ரு அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மை வெளியே இருந்து அவன் போட்டான் இன்ஜெக்ஷன், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம என்ன பண்றோம், தெரியுதோ தெரியலையோ வாங்கிடுறோம். கோழிக்கறி வாங்கிட்டு நம்ம சும்மா இல்லை, மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா கழுவுறோம். 7 தடவை கழுவுறோம். மட்டனை கூட அவ்வளவு கழுவ மாட்டோம், சிக்கனை தான் 7 தடவை கழுவோம். கழுவி 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 ஊற்றுவோம். ஊத்துனதும் இல்லாம உள்ள இருக்கிற அந்த தேவையில்லாதெல்லாம் சுரண்டி அந்த ஜவ்வு இதெல்லாம் எடுத்துருவோம். முக்கியமா குடல் சாப்பிட மாட்டோம். கால் கூட சாப்பிட்டுருவாங்க, குடல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனுடைய பிராய்லர்ல இருக்க அந்த கோழி தன்மையும் இப்ப சொல்ல பாருங்க, கோழிகள், கோழிப்பை எல்லாமே பிராய்லர்ல இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர், அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த போன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து மித்ருவை கூட்டணும். சத்ருவான நச்சுத்தன்மை உள்ள கோழிக்கு அந்த பாய்சன் உள்ள இருக்கு இல்லையா, அதை மித்ருவை கூட்டணும். என்ன மித்ரு? நண்பன். மஞ்சள், மிளகு, இதெல்லாம் எல்லாமே வந்து ஆன்டி கேன்சரஸ் உப்பு, ஆன்டிடோட், ஆன்டிசெப்டிக் வந்து மஞ்சள் தூள். ஸோ இந்த ஆன்டிசெப்டிக், ஆன்டி கேன்சரஸ், ஆன்டிசெப்டிக்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டலில், சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த மாதிரி இயற்கையாகவே நமக்கு ஏதாவது புண்ணு ஏதாவது வந்துச்சுனாக்க உடனே அந்த மஞ்சத்தூளை போட்டு இது பண்ணுறோம். அதே மாதிரி சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ண சொல்கிறோம். மிளகு போட்டு இருமல் வந்துச்சா மிளகு போட்டு போட்டு நம்ம பாலில் அடித்து கொடுக்குறோம். ஆதி காலத்துலேருந்தே பண்ணுறோம். இன்னைக்கு மட்டும் எப்படி நம்ம வந்து மிளகு அந்த இருமலை குறைக்குதுன்னு ஏற்றுக்க மாட்டோமா? இருமலை குறைக்குதா இல்லையா? மஞ்சத்தூள் போட்டு கொடுக்குறோமா இல்லையா? அப்போ இன்னைக்கு மட்டும் மஞ்சத்தூள் வந்து இருமலை குறைக்குதுன்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? குறைக்குதா இல்லையா மேடம்? ஆமா, புக்ல இருக்கு. இருமலை குறைக்குதுன்னு மிளகு இருமலை குறைக்கும், ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன். இது மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். கோழிக்கறி சும்மா ஒன்று சாப்பிட்றது இல்லையே, இத்தனை பக்குவம் பண்ணித்தான் நம்ம பண்றோம். ஹோட்டல்லையும் பண்றானா இல்லையா நமக்கு தெரியாது. பட் இருந்தா கூட அந்த கவுச்சி வாடை போறதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறோம். கவுச்சி வாடை இல்லாட்டி போகாது. அதனால வெளியே இருந்து நச்சுத்தன்மையோ அவன் இன்ஜெக்ஷனே போட்டா கூட அந்த கோழியினுடைய இயற்கை தன்மை கேரக்டர் மாறாது. அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஸ்கின்ல போட்டா கூட நம்ம வந்து அதை நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்புத்தூள்லாம் போடும்போது அந்த ஸ்கின்ல சப்போஸ் அந்த நச்சுத்தன்மை இருந்தா கூட நிச்சயமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ப்ராசஸ் நம்ம வேக வைக்க போறோம். வேக வைக்கும் போது சிலர் கேட்பீங்க, நீங்க உங்களை மாதிரி பெரியவங்களாம் கேட்பாங்க, அந்த இன்ஜெக்ஷனுடைய நச்சுத்தன்மை வந்து ரிட்டர்ன் ஆகும்ல அப்படின்னு கேட்குற கேள்விக்கு மிளகு நான் சொல்லுவேன். மிளகு வந்து அதாவது ஆன்டிடோட், விஷத்தன்மையை நீக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கான். விஷத்தன்மையை நீக்குதான். பாயில் பண்ணும்போது மேக்சிமம் அதனுடைய இதெல்லாம் சத்தெல்லாம் வெளியே வந்துடும். சரிங்களா? வெளியே வந்து மேக்சிமம் அதில் அந்த மிளகு போட்ட உடனே சப்போஸ் டெபாசிட் ஆகியிருந்தா கூட அதை அப்படியே அழிச்சிரும். நமக்கு வந்து சத்ரு மித்ரு தான். சத்ருவான நச்சுத்தன்மையை மித்ருவான இந்த மிளகு உப்பு மஞ்சத்தூள்லாம் போடும்போது கம்ப்ளீட்டாக அந்த சத்ரு பகைவனை வந்து அழிஞ்சிருவான்.
சோ லிவர்லாம் சாப்பிடுறதுலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கோழியில கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. லிவர்ல கல் உண்டாகுது, கோழியில இது இரைப்பையில கல் உண்டாகுது. அந்த கல்லாம் பெரிய கிஃப்ட்ன்றாங்க சித்தர்கள். கோழிக்கல். அந்த கோழி கல்லவே சேர்த்து சாப்பிட சொல்றாங்க சித்தர்கள். அந்த கல், அது மீன்ல கல்லு வருந்துறீங்களா, வாயில கண்ணுல மீன் தலையில மேடம், ஆமா ஆமா. மீன் தலைக்கல்லு கூட அதுக்கு ஒரு பெனிஃபிட் சொல்லியிருக்கான் சித்தர்கள். அதெல்லாம் பெரிய கிஃப்ட் தான். அந்த கல்லு கிடைச்சுன்னா பெரிய ஜஸ்ட் லைக் போன் வரப்பிரசாதன்றான். நம்ம என்ன பண்றோம், ஐயோ இந்த கல் சாப்பிட்டா கிட்னில ஸ்டோன் வந்துருன்ட்டு. ஆனா அந்த காலத்துல பாரம்பரிய வைத்தியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டோனோட சேர்த்து சமைச்சிருக்காங்க, அரைச்சி அதை லேகியமா கிண்டி சாப்பிட்டுருக்காங்க. அது புக்கு எவிடன்ஸ். அந்த புக்கு என்னது, ஜீவ வகுப்பு, தாது ஜீவ வகுப்புன்னு ஒரு புக் இருக்கு எங்களுக்கு, எங்க பாட திட்டத்துல. தாதுனா மினரல்ஸ். நான் சொல்ற உப்பெல்லாம் அந்த ஸ்டோன் வந்து மினரல்ஸ்ல வந்துடும். மினரல்ஸ்னா உங்களுக்கு வந்து இயற்கையான அது சொல்லுவாங்களே உப்புகள் தான் சொல்லுவாங்க. ஸோ அது உப்போட சேர்ந்து தான் வரும். அதே மாதிரி இந்த மீன்ல இருக்க கல் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கொடுத்துருக்கான். அடுத்து இந்த கோழிக்கால், இப்பதான் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு கோழிக்கால் சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க. முதல்ல வந்துட்டு ஐயோ கோழிக்கால அது வந்துட்டு இது தூக்கி போட்டுருந்தோம்னா, இப்ப வந்துட்டு அந்த இது வரைக்கும் அந்த நகம் அதுக்கு மேல கொஞ்சம் வரைக்கும் இருக்கு, கட் பண்ணிட்டு அது சாப்பிட்டா நல்ல கொலஜன் கிடைக்குதுன்னு இப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. சோ அது என்னமா, ஆதி காலத்திலேயே கோழியை வந்து கோழிக்கறியை அதாவது சுட்டு சாப்பிட்றத வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க. அடுப்பு மூட்டுறதுலாம் இப்போ கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிறோம், அடுப்பு மூட்ட முடியாது. ஸோ அடுப்பு மூட்டி அது மேலே வந்து நம்ம கோழி இதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு சுடுறாங்க. கால் தனியாக சுடுவாங்க, இது தனியாக சுடுவாங்க, தனித்தனியாக தலை தனியாக சுடுவாங்க, தலைக்கட்டெலாம் சாப்பிடுவாங்க கோழியில். ஸோ அந்த மாதிரி சுட்டு தான் சமைச்சிருக்காங்க. சுட்ட உடனேயே அதில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும். அதேமாதிரி கால்ங்கிறது வந்து அது கண்ட இடத்துலயே நடக்கிறது. குப்பைமேடு, சாக்கடை இதெல்லாம் இப்படி பறிஞ்சு நகத்தை வச்சு இப்படி பறிஞ்சு பண்ணும்போது அந்த காலில் வந்து எக்கச்சக்க கிருமிகள் இருக்கும். அட் தி சேம் டைம் அந்த கோழிக்கு பலமே வந்து கால் விரல்கள் தான். கோழிக்கு பலமே. இப்போ காந்தியடிகள் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு நகமும் பற்களும் தான் ஆயுதம். அது மாதிரி அந்த கோழிக்கு பலம் வந்து காலில் இருக்க விரல் நகம். சரிங்களா? ஸோ அந்த விரல் நகத்துல அந்த மாதிரி பரண்டி பண்ணும்போது அதனுடைய அந்த அதனுடைய வீரம்னே சொல்லலாம். கோழிக்கு எல்லா பூச்சி பட்டையெல்லாம் அது நசுக்கி போட்டுரும், கொத்தி. நம்ம வீட்டுக்குள்ள கோழி வளர்த்தோம்னா கோழி மோஷன் போகும், அதை கூட மெடிசினல் வேல்யூ பண்ணியிருக்காங்க. கோழி எச்சத்தை பூராங்கடிக்கு காணாக்கடிக்கு தடவை சொல்லியிருக்காங்க, தேமல் போகுதான். அந்த மாதிரி கோழி எச்சத்துல மருந்து, புறா எச்சத்துல மருந்து. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவங்கெல்லாம் வந்து அதான் ஒரு சயின்டிஸ்ட் தான். இந்த காலத்துல இதெல்லாம் சொன்னாக்கா அப்படியா, ஆமா இருக்கும், இப்ப நம்புறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கோழி கால் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு. ஸோ இந்த கோழிக்காலினுடைய பலம் நிறைந்த அந்த கோழிக்கால் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய புத்தி கூர்மையாகும்னு சொல்றாங்க. எப்படி ஆராய்ஞ்சு எடுக்குது பாத்தீங்களா, அது மாதிரி நோண்டுவோம். நம்முடைய ஒரு சில விஷயத்த ஆராய்ஞ்சு எடுப்போம், இது நல்லதா அது கெட்டதா அப்படிங்கிற ஒரு தன்மை கோழிக்கு சாப்பிட்றதுனால வரும்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு இது இருக்கு பின்னாடி. ஏன்னா அது பரண்டது பாத்தீங்களா, இன்னும் என்ன கிடைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட அது பரண்டாம இருந்ததே கிடையாது. ஸோ அப்படி பரண்டி பண்ணும்போது அதனுடைய ஆராய்ச்சி என்னன்னா, இன்னும் ஏதாவது கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, நமக்கு தேவையான அப்படிங்கும்போது நமக்கு அந்த தன்மை கிடைக்கும். அடுத்தது இந்த தந்தூரி சிக்கன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு தந்தூரி சிக்கன் சாப்பிடலாமா? இப்ப நீங்க சொல்றது கோழி அந்த காலத்துல எல்லாம் நல்லா நெருப்புல வாட்டி சுட்டு சாப்பிட்டாங்க சொல்றீங்க. இப்ப இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா தந்தூரி கூட அதே மாதிரி தானே, நாங்க நெருப்புல சுட்டு தானே சாப்பிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா அதுவே ரொம்பவும் சுடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு. ஆனா தந்தூரியில வந்துட்டு அந்த மாதிரி ஆயிருது, ரொம்ப சுட்டுதான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப தந்தூரின்றது நல்ல ஃபுட்டா, எப்படிமா சாப்பிடலாமா? அதாவது தந்தூரியை பொறுத்தவரை அவங்க வந்து இரும்பு கம்பியை தான் வச்சு பிரட்டி பண்றாங்க. அதை நான் வந்து அட்வைசபிள்னு தான் சொல்வேன். ஏன்னா இரும்பு கம்பிங்கிறது வந்து ஒரு நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது. அதே மாதிரி கேட்ரேஷன் சுடுறது,
ம். அந்த சுடும் போதும் அந்த கிருமிகள் வந்து அது ஓவர் அந்த கருப்பா அந்த ஸ்மோக் ரொம்ப அதிகமாலாம் இருக்கு, அதனால இந்த ஆபத்தும் இல்லையா? அதாவது என்னன்னு சொல்றீங்களா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அண்டத்தைலம்னு ஒண்ணு நான் உங்கள்ட்ட ஆமா சொன்னேன். ஆமா. அந்த அண்டத்தைலத்தை கருகுனா தான் அந்த திரவம் வருது. ஓஹோ. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம அது அதே மாதிரி தேற்றான் கொட்டைன்னு ஒண்ணு இருக்கு. மனுஷன் தேராதவனுக்கு தேற்றாங்கொட்டை லேகியம் கொடுன்றான். அது எதுல பண்றாங்க? உடம்பு இழைச்சி போய் கிடக்குறான் பாத்தீங்களா? அதாவது டிபி பேஷண்ட், ரொம்ப உடம்பு இழைப்பா, ரொம்ப நடக்க முடியாம ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு தேற்றான் கொட்டைன்னே ஒண்ணு இருக்கு. அது எதுல பண்றாங்க? அது வந்து இயற்கையா, அது நேச்சுரல். இது ஒரு விதை, அது ஒரு சீடு, தேற்றான் கொட்டை லேகியம். அதே மாதிரி அந்த தேற்றான் கொட்டைய நீங்க இன்னைக்கு புதுசா கேக்குறீங்க. உங்க பாட்டி உங்களுக்கு சொல்லி தரல, உங்க அம்மா சொல்லி தரலையா? நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தேற்றான் கொட்டையை வந்து ஆதி காலத்துல, இப்ப மழை சீசன்ல தண்ணி வந்து கலங்களா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல வெல் வாட்டர் தான். ஸோ அந்த வெல் வாட்டருக்கு இந்த தேற்றான் கொட்டை தான் பயன்படுத்திருக்காங்க. அந்த படிகாரம்லாம் சொல்லுவாங்கல்ல? அது சொல்றேங்க மேடம், ஒரு நிமிஷம். இந்த தேற்றான் கொட்டை வந்து இது வந்து சூப்பர் அட்வான்ஸ் இது டெக்னாலஜி. படிகாரம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, சரிங்களா? தேற்றான் கொட்டை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிணத்து தண்ணியை வாடுறாங்க, இறக்கி விற்கிறாங்க, கலங்களாக இருக்கணும்னா வீட்டில் தேற்றாங்கொட்டை வச்சுருப்பாங்க. வச்ச உடனே அந்த தேற்றாங்கொட்டையை நல்லா நெச்சு அதில் போட்டு மூடி வச்சுருவாங்க. உடனே அதை ட்ரிங்க் பண்ண குடிக்க மாட்டாங்க தண்ணியை. எப்பவுமே கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சிட்டு வந்தால் உடனே குடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக இருந்து அந்த அந்த தண்ணி வந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக பளிங்கு, கிறிஸ்டல் கிளியராக பளிங்கு மாதிரி இருக்கும், தேற்றாங்கொட்டையை தட்டி போட்ட தண்ணி. ஸோ அந்த தண்ணியை தான் இருத்து மறுநாள் சூடு பண்ணி குடிப்பாங்க. அதே மாதிரி தான் தேற்றாங்கொட்டை விதையை வந்து எல்லாம் நம்ம அந்த நடைமுறையில் நம்ம வந்து பண்ணோம்னாக்க தண்ணி சுத்தமாகும். நம்ம கொதிக்க வைக்கக்கூடிய அவசியமே இல்லை தேற்றாங்கொட்டை. அந்த தேற்றாங்கொட்டையை வந்து டிபி பேஷண்ட்டுக்கு, பலகீனமாக இருக்கவங்க, உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சிருக்காங்க, அண்ணா எப்படி இருக்காங்க, கொஞ்சம் நல்லா உடம்பை தேற்றக்கூடாதா, நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ருசி இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ மருந்துன்னு ஒன்று வேணும். அந்த மருந்து சாப்பிட்டா தான் பசி உண்டாகும். மருந்து சாப்பிட்டா தான் பசி உண்டாகும். அப்படிங்கிற நேரத்தில் இந்த தேற்றாங்கொட்டை லேகியத்தை கொடுக்கலாம். நெல்லிக்காய் அளவு, சுண்டைக்காய் அளவு, அந்த மாதிரி. அதாவது இட் டிபெண்ட்ஸ் ஏஜ் ஃபேக்டர். பெரியவங்கன்னா நெல்லிக்காய் அளவு கொடுக்கலாம். ஒரு மிடில் ஏஜ், அதாவது டீனேஜ் பிள்ளைகளுக்கு அரைநெல்லிக்காய் அளவு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது பசி இயற்கையாக உண்டாகும். படுத்து கிடக்கிறவங்க கூட எஞ்சி ஓடி போவான் தேற்றாங்கொட்டையிலேக்கு. அதே மாதிரி காடைக்கறின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான் காடைக்கறியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல தமிழ்நாட்டு, இது ஜஸ்ட் லைக் பூன், வரப்பிரசாதமே சொல்லலாம். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அட்டாச்டு சித்தாவிங்க இருக்குது. என்ன மாதிரி படித்தவங்க தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது பூரா அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் படித்து ரிட்டன் எழுதி வைவா அட்டன் பண்ணி வந்தால் தான் அரசாங்க வேலை. எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அப்போ நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வா இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும். இது சாப்பிடலாமா, அது சாப்பிடலாம். நம்ம கேட்கக்கூடாது, கேட்காம இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட கேட்கணும், இது சாப்பிடலாமா, நீங்கள் கேட்டீங்களா கொஸ்டின்ஸு, அந்த மாதிரி கேட்கணும். நிஜமாலே இது வரைக்கும் எங்களுக்கு தேற்றான் கொட்டை பற்றி தெரியல. தேற்றான் தண்ணியை வந்து தெளிவுபடுத்தும். அப்போ நம்ம அந்த தேங்காய் பால் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது, இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றோம் தேங்காய் பால். ஸோ அப்படி சாப்பிடும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபேட்டி லிவர் கிடையாது, லிவர் டிசீஸ் கிடையாது, கால் பிளாடர் ஸ்டோன் கிடையாது, எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, வயிறு வந்து ஒரு மாதிரி பர்னிங் செஸ்ட்னுவாங்க, எரியும். சாப்பிட்டோம்னு எரியும். நம்ம சோறு வடிக்கிறோம் பாருங்க, அந்த சோத்துல தேங்காய் பால் விட்டு தான், சர்க்கரையெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவாங்க. ஆனால்